இப்பதான் ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்கு. அதுக்குள்ள நம்ம ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாமினேஷன் எழுத போறோம் இல்லையா? சோ திரும்பி பார்க்கறதுக்குள்ள போர்ஷன்ஸ் வேற நமக்கு மலை மாதிரி குவிஞ்சு கிடக்க போகுது. இந்த ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாமுக்கு கொஸ்டின்ஸ் எப்படி வரும், என்ன படிக்கணும், எப்படி நம்ம டே பிளான் பண்ணிக்கணும், ரெக்கார்ட் ஒர்க், ஸ்கூல் ஹோம் ஒர்க், அசைன்மெண்ட் இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் ப்ரிப்பரேஷனை எப்படி நம்ம சூப்பரா பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம நம்ம வந்து இப்பதான் 8th போறோம், இல்ல 9th போறோம், 10th 11th 12th ஒரு புது கிளாஸ்க்குள்ள என்டர் ஆகிறப்போ பேரண்ட்ஸோட எக்ஸ்பெக்டேஷன்ஸோ டீச்சர்ஸோட எக்ஸ்பெக்டேஷன்ஸோ லிட்டில் பிட் ஹையரா தான் வந்து இருக்க போகுது. பிளஸ் நம்ம மேல அவங்க என்ன கைண்ட் ஆஃப் இம்ப்ரெஷன் இருக்க போகுது, இந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படிங்கிற மாதிரி அந்த இம்ப்ரெஷனும் இந்த ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாம் அடிப்படையில தான் இருக்க போகுது இல்லையா? சோ எப்படி இந்த ஆல் செட்பேக்ஸ் எல்லாத்தையுமே தாண்டி ஃபர்ஸ்ட் மிட் டர்ம்ல சென்டம் எடுக்க போறோம் அப்படிங்கறத பத்தி தான் நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். பிஃபோர் தட், இது வரைக்கும் நீங்க உங்க ஸ்கூல்ல மார்க்கை வச்சு ஆவரேஜ் மேம் என்ன ஆவரேஜ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க, நான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல போட்டு நான் பார்த்திருக்கேன். மேம் நான் வந்து எப்பயுமே வந்து ஃபெயில் ஆகிட்டு தான் இருக்கேன், நான் வந்து ஒரு பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், ஆர் நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா டாப்பர் ஆகணும், ஃபுல் மார்க் வாங்கணும் நான் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன், ஆனா அது ஒரு 99 98லயே எனக்கு வந்து தட்டுப்பட்டு போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எந்த ஒரு கேட்டகரியா வேணாலும் உங்களை வந்து ஸ்கூல்ல செக்ரிகேட் பண்ணி வச்சிருக்கலாம். பட் அந்த பாஸ்ட் உங்களுடைய ஃபியூச்சரை டிசைட் பண்ணவே கூடாது. ஓகே, ஸோ டு நாட் லெட் யுவர் பாஸ்ட் டிசைட் யுவர் ஃபியூச்சர். ஓகே, இது வரைக்கும் நீங்க என்ன மார்க் வேணா பாஸ்ட்ல வாங்கி இருக்கட்டும், இது வரைக்கும் உங்களை யார் வேணா நீ ஒரு ஆவரேஜ்டா, நீ எல்லாம் பாஸ் ஆனா போதும், எப்படியாவது ஒரு 85+ வாங்கிரு அப்படின்னு உங்களை பார்த்து சொல்லி இருக்கிறோம். ஆனா அது உங்களுடைய ஃபியூச்சரை, அதாவது இந்த வருஷம் நீங்க என்டர் ஆயிருக்கீங்க இல்லையா, உங்களுடைய ஃபர்ஸ்ட் மிட் டர்ம்ல இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, அந்த மார்க்கை இம்பாக்ட் பண்ணவே கூடாது. பிகாஸ் அதை விட ஒரு பெரிய ஸ்லேவரி எதுவுமே இருந்துட முடியாது. சரியா? சோ இந்த ஃபர்ஸ்ட் மிட் டர்ம்ல ஒரு சூப்பரான கம்பேக் கொடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஒரு குட்டி கேள்வி உங்க எல்லாரையுமே நான் வந்து கேட்டுக்கிறேன். ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டாங்க அப்படின்னா அன்னைக்குதான் அவங்க ஃபெயில் ஆயிட்டாங்களா? பேப்பர் கொடுத்த அன்னைக்கு தான் ஃபெயில் ஆயிட்டாங்களா? இல்ல, ப்ரிப்பரேஷன் பண்றப்பவே அவங்க ஃபெயில் ஆயிட்டாங்க. ப்ராப்பரா ப்ரிப்பேரே பண்ணல அப்படிங்கிறப்போ நம்ம ஃபெயில் ஆக போறோம் அப்படிங்கிறது டீச்சர்ஸுக்கு தெரியுமோ, பேரண்ட்ஸுக்கு தெரியுமோ, ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியுமோ, பட் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு கண்டிப்பா தெரியும். அதே மாதிரிதான் ஒரு டாப்பர் இருக்காங்க, ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் சென்டம் ஸ்கோர் பண்ணவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க அந்த நாள்ல மட்டும் எக்ஸாம்ல எழுதுறது அவங்க மார்க்ல ரிஃப்ளெக்ட் ஆகாது. அவங்க ப்ரிப்பரேஷனே சென்டம் ஸ்கோர் பண்ணணும்னு வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. அவங்க ப்ரிப்பேர் பண்றப்பவே டாப்பர் மாதிரி தான் ப்ரிப்பேரே பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு விஷயம் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம நல்ல மார்க் வாங்கணும், ஃபுல் மார்க் வாங்கணும், சென்டம் வாங்கணும் அப்படின்னா இட் இஸ் நாட் தேர் இன் தட் ஒன் டே. அந்த எக்ஸாம் அன்னைக்கு நடக்கிற ஒரு விஷயம் மட்டும் கிடையாது. நம்ம ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கு, நம்ம எஃபோர்ட் எவ்வளவு போடுறோம் அப்படிங்கறதுல தான் இருக்கு. சோ நம்ம ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் உடைய வீடியோல வந்து பாக்குறப்போ இந்த வீடியோவை இப்பவே பாஸ் பண்ணி பாக்குற ஒவ்வொருத்தருமே I will give my 100% effort அப்படின்னு வந்து கமெண்ட்ல போடுங்க. பிகாஸ் நம்ம மார்க் வாங்குறது நம்ம எஃபர்ட் பேசிஸ்ல தான் இருக்கு. சரியா? சோ I will give my 100% effort அப்படின்னு உங்கள யாரெல்லாம் ஃபைனல் எக்ஸாம்ல சென்டம் எய்ம் பண்றீங்களோ இப்பவே போடுங்க, ஃபயர் போட்டு போடுங்க. போட்டாச்சா? கண்டிப்பா போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ப்ரிப்பரேஷனும் அப்படிதான் இருக்க போகுது. சோ நீங்க 100% எஃபோர்ட் போடுறீங்க அப்படின்னா நாங்களாம் 200% எஃபோர்ட் போட்டு உங்களுக்கு சொல்லி தர போறோம், ஹெல்ப் பண்ண போறோம். சோ இப்ப டக்குன்னு சிலபஸ் பார்த்தலாம். 8th 9th 10th 11th 12th எல்லாருக்குமே. சோ இதுதான் 11th and 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் மிட் டர்ம்கான சிலபஸ். பார்த்தாலே இருக்கிறதுலே கெமிஸ்ட்ரிக்கு தான் நிறைய சாப்டர்ஸ் வந்து இருக்கு. கவலையே படாதீங்க, 11th கேப்டன் பிரகாஷ் சாரும் 12th நானும் கம்ப்ளீட்டா உங்களுக்கு எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துறோம். அடுத்து கவனிச்சிங்க அப்படின்னா நம்ம 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டூவபிளா தான் இருக்கு. சயின்ஸ்ல மட்டும் தான் கொஞ்சம் அதிக சிலபஸ் இருக்கு. பட் சயின்ஸ் கம்பேரிட்டிவ்லி சோஷியலை விட ஒரு ஈஸி சப்ஜெக்ட்ஸ் தான், நீங்க சூப்பரா பண்ணிடலாம், கவலையே வேண்டாம். அடுத்து 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதுதான் உங்களுடைய போர்ஷன்ஸ். யூ கேன் டேக் அ ஸ்கிரீன்ஷாட் ஆர் யூ கேன் நோட் இட் டவுன். நவ் கமிங் டு 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸ்ல மட்டும் பாத்தீங்கன்னா சாப்டர் 1 2 இருக்கு. 5ல பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் குவாட்ரிலேட்டரும் ட்ரபீசியம் அது மட்டும் உங்களுக்கு இருக்கு. ஸோ மேம் இந்த ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாமினேஷன் எங்களுக்கு எப்போ வரும் அப்படின்னா ஜூலை ஃபர்ஸ்ட் வீக். அண்ட் ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாம் ஒவ்வொரு பிரைவேட் ஸ்கூலுக்கு வேற மாதிரி, கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வேற மாதிரி டேட்ஸ்ல கூட நமக்கு இருக்கலாம். எய்தர் ஜூன் லாஸ்ட் வீக் இல்லைன்னா ஜூலை ஃபர்ஸ்ட் வீக் இல்ல செகண்ட் வீக் ஸ்டார்டிங், இந்த டைம்ல தான் நமக்கு நடக்க போகுது. அப்போ அதுக்கு படிக்கிறதுக்கு இதுதான் சரியான நேரம் இல்லையா? சோ இந்த வீடியோவை நீங்க இப்போ பாக்குறீங்க அப்படின்னா ரைட் டைம்ல பாக்குறீங்க அப்படின்னு அர்த்தம்.
சோ இந்த ஃபர்ஸ்ட் மிட்டம்க்கு ஒரே ஒரு தாட் ப்ராசஸ், ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜியை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. நான் இத்தனை மார்க் வாங்கணும், நான் இத்தனை மார்க் வாங்கணும், நான் இத்தனை மார்க் வாங்கணும் அப்படிங்கறது மட்டும் உங்க மைண்ட்ல இருந்தா பத்தாது. இன்ஃபேக்ட் சொல்ல போனா அந்த ஒரு தாட்டை ஃபர்ஸ்ட் தூக்கி போட்டுருங்க. நம்ம எப்படி படிக்க போறோம், நம்ம ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத இன்ஸ்டெட் ஃபோக்கஸ் பண்ணுங்க. சரியா? சோ லாஸ்ட் மினிட்ல ஏதோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் படிச்சுட்டு இந்த என்ன கொஸ்டின் பேப்பர்ல என்ன கொஸ்டின்ஸ் வரும், எங்க ஸ்கூல்ல என்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கறத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நீங்க படிச்சீங்க அப்படின்னா எனிவே நீங்க குவார்டர்லிக்கு ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்ணுவீங்க. ஃபைனலா நம்மளுடைய ஆனுவல் எக்ஸாம்லயோ பப்ளிக் எக்ஸாம்லயோ நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமா தான் இருக்க போகுது. சோ ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, யூ நீட் டு ஸ்டடி தரோலி. எந்த அளவுக்கு தரோலி அப்படின்னா, இப்ப இதே போர்ஷன்ஸ் நமக்கு குவார்டர்லில வரப்போ ஜஸ்ட் ரிவைஸ் மட்டும் பண்ணா போதும் அப்படிங்கிற அளவுக்கு தரோவா. இதே போர்ஷன்ஸ் ஹாஃப் இயர்லில வரப்போ ரிவைஸ் மட்டும் பண்ணா போதும் அப்படின்னு இருக்கணும். இதே போர்ஷன் ஃபைனல் ஆனுவல் எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாம்ல வரப்போ நான் இதெல்லாம் இத்தனை வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டேன், நான் சூப்பர் தரவா இருக்கேன், ஃபிங்கர் டிப்ல இருக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு நீங்க தரவா படிக்கணும். அவசர அவசரமா எக்ஸாம் அன்னைக்கு முத நாள் ஏதோ படிச்சுட்டு போயிட்டு அன்னைக்கு போயிட்டு எக்ஸாம்ல எல்லாத்தையும் வாமிட் பண்ணிட்டு அடுத்த நாளே வந்து மறக்கிறது லாங் ரன்ல உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கலி எதுக்குமே யூஸா இருக்க போறதே கிடையாது. பட் if you really want to be a topper, if you really want to score your dream mark அப்படின்னா ஒவ்வொன்றும் படிக்கிறப்பவே நல்லா புரிஞ்சு படிங்க, நல்லா டீப்பா படிங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி படிங்க, நல்லா ரிவைஸும் பண்ணுங்க. அதுல இருந்து என்னென்ன மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் வரும் அப்படிங்கறதையுமே கவனிச்சு படிங்க. ஓகே, அடுத்தது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னா இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் படிச்சீங்கன்னா எவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்ணலாம்? ஒரு 75 ஸ்கோர் பண்ணலாம். ரொம்ப லக்கி அப்படின்னா 85 ஸ்கோர் பண்ணலாம். சரிங்களா? இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எதுக்கு இருக்கு? லாஸ்ட் மினிட்ல எல்லாத்தையும் ரிவைஸ் பண்றதுக்கான ஒரு டைம் இருக்காது. ஸோ எக்ஸாம் அப்போ இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸா படிச்சுட்டு போறதுக்காக தான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஒண்ணு இருக்கு. இன்ஃபேக்ட் நான் 10th 12th வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். போன வருஷம் பப்ளிக் 2026ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸோ இல்லைன்னா புக் பேக்கை மட்டும் நம்பி போன பசங்களால 85க்கு மேல வாங்கவே முடியல. ஏன்னா பப்ளிக் எக்ஸாம்ல இந்த வாட்டிலாம் கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டடான கொஸ்டின்ஸ், புக்குக்குள்ள இருந்து கொஸ்டின்ஸ், லைன் பை லைனா படிச்சவங்க மட்டும் தான் எழுத முடியுங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ், புரிஞ்சு படிக்கிற பசங்க மட்டும் தான் மார்க் வாங்க முடியுங்கிற மாதிரி கம்பல்சரி கொஸ்டின்ஸ் 10th கேட்டாங்க, 12th கேட்டாங்க. இதுக்கப்புறம் பப்ளிக் பேப்பரும் அப்படிதான் வர போகுது. சரிங்களா? சோ அதனால வெறும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை மட்டும் டிபெண்ட் பண்ணி போகாதீங்க. அது எதுக்கு அப்படின்னா லாஸ்ட் மினிட்ல ஓகே நான் இதெல்லாம் படிச்சுட்டேனா அப்படிங்கிற மாதிரி ஒரு செக்லிஸ்டுக்கு தான். ஃபர்ஸ்ட் இந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு வாங்க. ரெண்டாவது, புக் பேக் கொஸ்டின்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. மேக் ஷூர் யூ ஸ்டடி எவ்ரி புக் பேக் கொஸ்டின்ஸ். மேம் நான் புக் பேக் மட்டும் படிச்சா எவ்வளவு மார்க் வாங்கலாம்? 85 மார்க் நீங்க ஸ்கோர் பண்ணலாம். பட் இம்பார்ட்டன்ட் அண்ட் புக் பேக் நீங்க படிச்சீங்க அப்படின்னா அதே தான். நீங்க எனிவே முக்காவாசி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் உங்களுக்கு புக் பேக்லயே கவர் ஆயிடும். 85 மார்க் உங்களுக்கு கண்டிப்பா நிச்சயமா கிடைக்கும். பட் கம்பல்சரி அட்டென்ட் பண்ணணும், ப்ராப்ளம்ஸ் அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னா எல்லா 2 மார்க்ஸையும் அட்டென்ட் பண்ணிடணும், எல்லா லாங் ஆன்சர்ஸையும் அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னா லைன் பை லைன் நீங்க படிக்கணும். அப்ப நான் கதைக்கு வரேன். லைன் பை லைன் எப்படி படிக்கிறது? அதுக்கு உங்களுக்கு நீங்க தனியா புக் எடுத்து லைன் பை லைன் படிக்கிறத விட ஒரு டீச்சருடைய ஹெல்ப் வேணும். நம்ம சேனல்லயே உங்களுக்கு எல்லா கிளாஸஸும் எடுக்கிறோம் இல்லைங்களா? அதை பார்த்து அழகா நோட்ஸ் எடுக்கணும். யாருக்கெல்லாம் நோட்ஸ் எடுக்க தெரியாது எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அடுத்த வீடியோவே ஹவு டு டேக் நோட்ஸ்ன்னு நான் வந்து சொல்றேன். சரிங்களா? மூணாவது விஷயம், லைன் பை லைன் நம்ம படிக்கிறப்போ உங்களுக்கு நடத்துற டீச்சர் ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும். ஓகே மேம், இந்த பேராகிராஃப்ல இருந்து என்னென்ன மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் வரலாம், இதுல புக் பேக் கொஸ்டின்ஸ் ஏதாச்சும் இருக்கா, இதுல இருந்து புக் இன்டீரியர் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க, இது 2 மார்க்கா 3 மார்க்கா 5 மார்க்கா, இந்த அளவுக்கு ஒரு கிளாரிட்டியோட அவங்க நடத்துறப்போ நீங்க என்ன பண்ணலாம், அதெல்லாம் அழகா மார்க் பண்ணி வச்சு அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா போக்கஸ் நீங்க படிக்கலாம். சரிங்களா? லைன் பை லைன் படிக்கிறப்பவே அதுல இருக்கிற ஃபார்முலாஸ் எல்லாம் தனியா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். அதுல இருந்து புக் இன்டீரியர் 1 மார்க் எதெல்லாம் வருதோ அதெல்லாம் கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா போக்கஸ் கொடுத்தோம் அப்படின்னா ஃபைனலி நமக்கு சென்டம் அப்படிங்கிறது ஒண்ணு வந்து மிஸ்ஸே ஆகாது. அதனால்தான் மை டியர் பசங்களா, சோ 8th 9th 10th 3 பேருக்குமே நம்மளுடைய வேதாந்தோ சேனல்ல கம்ப்ளீட்டா எல்லாமே சொல்லித்தரோம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரியே 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் உங்களுக்கு எல்லாமே நம்ம சேனல்ல சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். சோ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்கும் பிடிஎஃப்பும் கொடுத்துட்டு இருக்கோம். அன்னன்னைக்கு எங்க கூட சேர்ந்து அழகா படிச்சிருங்க. சரிங்களா? சோ எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சா? சோ இப்போ முக்கியமான ஒரு டாஸ்க், பிஃபோர் ஐ டிஸ்கஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். இப்ப நான் ரொம்ப இம்பார்ட்டண்டா ஒரு விஷயம் பேச போறேன். அதுக்கு முன்னாடி எல்லாருமே கமெண்ட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க 100% எஃபோர்ட் போட்டாதான் நம்ம 100% மார்க்கை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். யூ ஆர் கோயிங் டு புட் 100% எஃபோர்ட் அப்படின்னா உங்க ஒவ்வொருத்தருக்கும்
200% எஃபோர்ட் போட்டு சொல்லி தரதுக்கு நாங்க ரொம்ப 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 ரெடியா இருக்கோம்.